ஜெய் ஸ்ரீராம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருக்கோயில் ஒரு அற்புதமான திருக்கோயிலுங்க. வரகூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அருள்மிகு பிடாரி அம்மன் தாயாரை தரிசிக்க இந்த நிமிடங்கள் அன்னையினுடைய அனுமதியோடு, உண்மையாகவே ஒரு விஷயம், இந்த கோவிலுக்கு போனப்போ நடந்த விஷயத்தை அம்மனை முதல்ல பிடாரி அம்மனை தரிசனம் செய்த பின்பு அந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அல்லிக்கேணி வாழ்பவளே, நல்லவளே துர்க்கையம்மா, ராகுகால பூஜையிலே வருவாயம்மா. அம்மா செந்நிறத்து சேலையிலே உன்னழகு ஜொலிக்குதம்மா, மஞ்சளுக்கு காவலென வருவாயம்மா. அம்மா மஞ்சளுக்கு காவலென வருவாயம்மா. அரசமர குளிர் நிழலில் அன்னை உன்னை கண்டேனம்மா, மாங்கல்ய வரமளிக்கும் மகிமை கண்டு சிலிர்த்தேனம்மா. அரசமர குளிர் நிழலில் அன்னை உன்னை கண்டேனம்மா, மாங்கல்ய வரமளிக்கும் மகிமை கண்டு சிலிர்த்தேனம்மா. பாலாபிஷேகம் அம்மா, பக்தி வெள்ளம் பெருகுதம்மா, மாதேவி துர்க்கே உனக்கு அலங்கார நேரம் அம்மா. உன் சன்னதி வாசலில் கண்டேன் அம்மா மங்கள மங்கைய கூட்டம், அவர் உள்ளம் உருகிட அழுதிடலாமா, விழி நீர் துடைத்திட வேண்டும் அம்மா. அல்லிக்கேணி வாழ்பவளே, நல்லவளே துர்க்கையம்மா, ராகுகால பூஜையிலே வருவாயம்மா. அம்மா மஞ்சளுக்கு காவலென வருவாயம்மா. இந்த அம்மன் வரகூரிலே எழுந்தருளியிருப்பு இந்த ஊருக்கும் பெருமை, இந்த மாவட்டத்திற்கும் பெருமை. இந்த வரகூர் ஒரு காலத்திலே வறுமையிலே வாடிக்கொண்டிருந்த போது இந்த ஊரிலே வரகும் சாமையும் விளைந்ததனால் இந்த ஊருக்கு வரகூர் என்று பெயர் வந்தது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா யாகசாலை இருக்கு, ரொம்ப அருமையான யாகசாலை. யாகசாலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய், இந்த மிளகாய் எல்லாம் வச்சு பிருத்திங்கரா தேவிக்கு எப்படியெல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி பிடாரி அம்மனுக்கு மிளகாயால் யாகம். அது ஒரு சத்ரு சம்ஹார பரிகாரம். ஒவ்வொரு மாதமும் பிரதி அமாவாசை தோறும் 10,000 மக்கள் வந்து இங்கு தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, தனக்கு ஏற்படுகின்ற இன்னல்களை, தனக்கு ஏற்படுகின்ற வருத்தங்களை, தனக்கு ஏற்படுகின்ற குறைகளை சொல்லி மிளகாய் வாங்கி அந்த மிளகாயை தலையை சுற்றி இங்கே வைத்து ஒவ்வொரு மாதமும் இரவு 10 மணிக்கு மிளகாய் யாகம் தோன்றி இந்த நாடு நன்மையாக இருக்க வேண்டும், இந்த ஊர் நன்மையாக இருக்க வேண்டும் என்று மிளகாய் வேள்வி யாகம் திருமிகு ஸ்ரீல சுரேஷ் சுவாமிகள் அவர்கள் மிளகாய் யாகம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போ அன்னை வழிபாடு அப்படிங்கிறது பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய வழிபாடு. நிறைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய அருள் சக்தி நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் ரொம்ப விசேஷமான இடங்கள்ல கிடைக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல கிடைச்சிருக்கு. சங்கரருக்கு ஒரு இடத்துல கிடைச்சது, மகாபிரியவருக்கு ஒரு தடவை கிடைச்சது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்தலத்தில் கிடைச்சிருக்கும். ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் ஸ்தல தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்கும்.
எலுமிச்சை மூடியிலே நெய் விளக்கு தந்தேனம்மா ஏகாந்த சன்னதியில் சலனமின்றி நின்றேனம்மா. எலுமிச்சை மூடியிலே நெய் விளக்கு தந்தேனம்மா ஏகாந்த சன்னதியில் சலனமின்றி நின்றேனம்மா. மணியோசை கேட்குதம்மா வேத மந்திரம் ஒலிக்குதம்மா கற்பூர தீபம் அம்மா கண்கலங்க வைக்குதம்மா. அந்த அடியார் சபையும் கூடி கூடி உந்தன் அழகினை பார்க்கும் சிவதுர்க்கே உந்தன் தரிசனம் ஒன்றே வாழ்வின் நிம்மதி சேர்க்கும் அம்மா. அல்லிக்கேணி வாழ்பவளே நல்லவளே துர்க்கையம்மா ராகுகால பூஜையிலே வருவாயம்மா. அம்மா செந்நிறத்து சேலையிலே உன்னழகு ஜொலிக்குதம்மா மஞ்சளுக்கு காவலென வருவாயம்மா. அம்மா மஞ்சளுக்கு காவலென வருவாயம்மா. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் வரகூரிலே எழுந்தருளக்கூடிய திரு ஸ்ரீ பிடாரி காளியம்மன் கேட்டதை வரம் அளிக்கக்கூடிய அம்மன். இங்கே வந்து பிரார்த்தனை செய்கின்ற அனைவருக்கும் குழந்தை வரம், வேலை இல்லாத, குடும்பத்தில் ஒற்றுமை, தொழில் வியாபாரம், இப்படி பல்வேறு பிரச்சனைகளை எந்த கோரிக்கையை அம்மனிடத்தில் வைத்தாலும் உடனடியாக இந்த அம்மன் நிவர்த்தி செய்யக்கூடியவர். இந்த பிடாரி அம்மனுடைய ஆலயத்தில் எந்த நட்சத்திரக்காரர்கள் போகலாம்? இதுதான் முக்கியமான கேள்வி. மிருகசிரீட நட்சத்திரக்காரர்கள் போவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மிருகசிரீட நட்சத்திரத்துக்கு இந்த ஆலயத்தில் பிடாரி அம்மன் ரொம்ப சிறப்பாக அவர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தர்றாங்க. எதுக்கு சார் மிருகசிரீடக்காரர்களுக்கு இந்த கோவிலை நீங்கள் சொல்கிறீங்க? அந்த கேள்வியின் விளக்கம், மிருகசிரீட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் என்ற கிரகம்தான் பரிகார கடவுள். பரிகார கடவுள் அவர்தான். அவரை கும்பிடணும்னா சந்திரனின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது பிடாரி அம்மனிடம். அந்த பிடாரி அம்மனை வணங்குவதால் கண்டிப்பாக மிருகசிரீட நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்கும். பிடாரி அம்மனினுடைய சர்ப்பம் மதிமதன் என்று சொல்லக்கூடிய மிருகசிரீட நட்சத்திரத்திற்கு இருக்கக்கூடிய சர்ப்ப தேவதையின் பெயர் மதிமதன். அந்த மதிமதனா இருக்கக்கூடிய அந்த பிடாரி அம்மனை வழிபடுவதால் உங்கள் வாழ்வில் மிருகசிரீட நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நேர்மையான நிலையில் இருந்தும் நல்ல நிலையை அடைய முடியாமல் இருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராப்பராக இருப்போம். நம்ம வாழ்க்கையில் காலையில் எந்திரிப்போம், வேலைக்கு போவோம், நம்ம குடும்பம் உண்டு, நம்ம உண்டுன்னு இருப்போம். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்மளை பற்றி நினைக்கிறதே தான் வேலை. பொறாமை, நல்லவன் மாதிரியே பேசுவான், நம்ம கூடவே இருப்பான். ஆனால் நம்மளை கெடுக்கிறதுக்கு அடுத்தவங்கிட்ட அறிவுரை கேட்டுட்டு இருப்பான். இதுதான் பொறாமையினுடைய அறிகுறி. இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு பிடாரி அம்மனினுடைய அருள் கண்டிப்பா தேவைங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நல்லவன் போல் இருப்பான் அப்படிங்கிறான். நல்லவன் போல் இருப்பான். இந்த மிருகசிரீட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாரையும் நம்பி நம்பி இவன் நல்லவன் இவன் நல்லவன் சொல்லி நேர்மையான அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அவங்களுக்கு தான் இப்போ நான் முக்கியமாக சொல்கிறேன். உங்கள் கூடையே வேலை செஞ்சு உங்களுடைய அதிகாரத்துவத்தை தவறாக பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறவர்கள் பிடாரி அம்மன் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளிடமிருந்து விடுதலை. இந்த கோயிலுக்கு போகலாமா இல்லையா? எவ்வளோ அற்புதமான கோயில். தேடி கண்டுபிடித்து அரசு அதிகாரிகளுக்கு இடைஞ்சல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல கோயிலை கண்டுபிடிச்சு ஜீ தமிழ் தொலைக்காட்சி மூலமா இதை இன்று ஒளிபரப்புறோம்.
திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு வட்டம் வரவூர் கிராமத்தில் எழுந்தருளில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரி காளியம்மன் திருக்கோயில் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும். இந்த கோயில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடம் வெறும் புதர்களாக ஒரு சிலை நிறுவப்பட்டு இந்த கோயில் பராமரிக்கப்பட்டு வந்தது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை திருவிழா நடத்தப்பட்டு வந்தது. 1998ஆம் ஆண்டு இந்த கோயிலை பக்தர்களுடைய காணிக்கையின் மூலம் இந்த கோயில் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அற்புதமான இந்த கோவிலுக்கு சென்று உங்களுடைய மறைமுக எதிரிகளிடமிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பிடாரி அம்மன் தந்தருள்வாள். இப்போ இந்த கோவிலுக்கு என்னென்ன விசேஷ காலத்தில் நாங்கள் போகலாம்? முதல்ல எப்படி சொன்னோம்? கோவிலுக்கு யார் போகலாம், கோவிலுக்கு போகிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை சொன்னோம். கோவிலுக்குரிய விசேஷ காலங்கள், அமாவாசை பௌர்ணமி காலங்களில் பிடாரி அம்மனுக்கு அருமையான அபிஷேகங்கள் ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும். ஆடி 18 அப்போ தீமிதி விழா பிடாரி அம்மனுக்கு சிறப்பாக தீமிதி விழா, பூ மிதித்தல் என்று சொல்லக்கூடிய விழா நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்ளலாம். வருடப்பிறப்பு சித்திரை 1ஆம் தேதி லட்ச தீபம் ஏற்றுதல், லட்ச தீப ஒளியினிலே அன்னையினுடைய அருள் சக்தி வெளிப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு பிடாரி அம்மனினுடைய கோவிலுக்கு போகிறது இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. நிறைய இடங்களில் நம்ம தேடுவோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நாங்களே நிறைய பேருக்கு ஜாதகம் பார்த்துட்டு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவோன்னா, பிடாரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. அவங்க கேட்பாங்க பிடாரி அம்மன் கோயில் எங்கே இருக்குன்னா, நிறைய தடவை இது அங்கே இருக்குது இங்கே இருக்குது கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த தகவல் அரசு அதிகாரி மட்டுமல்ல, எந்த அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கும் பொறாமை குணத்தை நீக்கக்கூடிய அருட்சக்தியாக அன்னை எழுந்தருளி இருக்கிறார். ஸ்ரீ துர்கா சரணம் விந்திய பர்வதமா காளி யசோதை வயிறு வாய்த்தவளே, கண்ணன் அவதார நேரத்தில் மண்ணில் நீயும் உதித்தாயே, திருமால் செல்லும் இடமெல்லாம் திருமகள் நீயும் வருவாயே, மகாலட்சுமி சரணம். ஆயர்பாடிக்கு அவன் வந்தான், தேவகி சிறைக்கு நீ சென்றாய், மாறச் சொன்னது மாயவனே, மாற்றி வைத்தவன் வசுதேவன், நந்தகோபனின் குலமகளே, எங்கள் குலம் காக்கும் திருவே, சர்வ மங்கள மாங்கல்யே, கல்யாண குணங்கள் நிறைந்தவளே, காளி தேவி உன்னை கொல்வதற்கு கம்சன் வந்தங்கு சேர்ந்தானே, கல்லில் தூக்கி அவன் எறிந்தானே, விண்ணில் பறந்து நீ சென்றாயே, கண்ணன் காலன் என சொன்னாயே, நீதி நிலைக்கும் என சொன்னாயே, தேவலோகத்து அணிமணிகள் திவ்ய மாலைகள் அசைந்தாடும், கத்தி கேடயம் கரம் ஏந்தி துர்கா தேவி நீ வந்தாயே, பூமி பாரம் அது இறங்கிடவே, புண்ணிய பலங்கள் பல விரைந்திடவே, சேற்று வீழ்ந்த பசு கரையேற தூக்கிவிட நீயும் வந்தாயே, துன்பம் தொலைந்தோட வந்தாயே, அன்பு வடிவான துர்காவே நமஸ்தே. கருமை உன்னிறம் பால பருவம் 12 தான் வயது, வரதாயினி பிரம்மச்சாரிணி பிரம்மம் தான் எப்போதுமே நினைவு, பால சூரியன் ஒளிமிகு வடிவம் பூர்ண சந்திரவதனம், சாத்வீகம் குணமே சகல சௌபாகியமும் தந்திடும் காருண்யமே, 4 கரங்கள் 4 முகங்கள் தேவர் தொழும் பாதம், மயிலதன் தோகை போலவே கங்கணம் கேயூரம் அங்கதம் நாகாபரணம். அம்பிகே பத்மா திருமால் தர்ம பத்னி என வந்தாய், வானம் முழுதும் முந்தன் சஞ்சார சாம்ராஜ்யமே, மேகம் முன்வண்ணம் கிருஷ்ணா எனும் நாமம் பெற்றாய் அம்மா, இந்திரன் கொடிமரம் போலும் பருத்த கரங்கள் பொருத்தமே, பலராம் வதனம் போலே தாயே
கலசம் கமலம் வலம்புரி சங்கோ கழுத்து தேன் குரல் கேட்கும் இனிமை களங்கம் உனக்கில்லையே பாசம் தனுசுடன் சக்கரம் சகல ஆயுததாரிணி குண்டலம் அசைந்தாடிடும் செவிகள் ஓங்காரமோ நிலவு தோற்கும் அழகு முகமோ சுழன்றாடும் ஒளி வண்ணமோ மணிக்கிரீடம் ரத்னமிழை தங்கஜடை பின்னலும் என் மனம் கவர்ந்தடும் கூந்தலும் அடிதொடும் மது விந்தையே மூன்று வடம் மேகலை தான் நாகம் சுற்றிய மேருமலை மயில் தோகை கொடி மேலும் அழகு சேர்த்துமே தேவி துர்கா உந்தன் கற்பு விரதம் புனிதமானதே ஸ்வர்கலோகமே தூய்மையானதே சதா பரிசுத்தமே மகிஷாசுரனவனின் கொடுமையகற்றிய அம்பிகே மூலகையும் நீதான் காத்தாய் பகையை எதிர்கொள்ள அருள்வாய் ஜெய விஜயா சூடும் தேவியே உன்னை நம்புவார் ஜெயம் பெறுவார் காளி தேவியின் கோபமோ எதிரியை ஓடச் செய்யுமே துஷ்ட நிகிரக துர்கா சிஷ்ட பரிபாலன ஜெயப்பிரதா எப்போது நான் நினைத்தாலும் தப்பாது உதவிடுவாய் எங்கே பயணம் சென்றாலும் உன்னை வணங்க விஜயமே சந்ததி காக்கும் தாயே சகல சம்பத்துகளும் தா காட்டு நடுவில் கடல் நடுவில் கள்ளர் நடுவில் பயமேன் வேட்டையாட வருவாய் தேவி விட்டு விடுதலையாவோம் நவதுர்கா மகாகாளி நன்மையே செய்யும் நாரணியே உன்னை தவிர யாரும் இல்லையே உற்ற துணை நீ தானே. இந்த கோவிலில் போய் உங்களுடைய வழிபாட்டை வச்சுட்டு வந்தால் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி இந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஆசை இருக்குது. சாமி முதல்ல கோயில் அட்ரஸை சொல்லிடுங்க, நீங்கள் கேட்கக்கூடிய ஆர்வம் எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் வரகூர் அப்படிங்கிற ஊர், திருவண்ணாமலை மாவட்டம், தண்டராம்பட்டு வட்டம். திருவண்ணாமலையிலேருந்து ரொம்ப கம்மியான தூரம் தான், ரொம்ப சீக்கிரமே போயிடலாம். வரகூர். இந்த தாயாரினுடைய அருள் சக்தி நம் எல்லோரையும் காப்பாளாக. மீண்டும் அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், சக்தி அர்ப்பணம்.